வருகின்ற வரவேற்கின்றோம். இந்த ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தவர்கள், தலைவர்கள் மற்றும் சபையார்கள் அனைவரையும் மற்றும் வந்திருக்கிற திருச்சபையார்கள் அனைவரையும், கோதர்கள் அனைவரையும் வரவேற்று திறப்பு நடைபெறுகிறது. எல்லாரும் வந்து முன்பாக இருக்கும்படி உள்ளே தச்சுவதற்கு அதை அந்த கோவிந்தராஜ் பள்ளி புதிய குழுவுடன் நல்லூரிலே ஒரு பெரிய கண்டபுரட்சி ரோடை அமைந்திருக்கிறது. கடவுள் அதன் ஆசீர்வதித்து அதன் பிறகு இங்கேயும் அது புரிதாக்கலாம் சபையார் நல்ல சபையார் இணைந்து தினசரியோடு இனிமேல் புதிய ஆலை கட்டி இங்கே திறப்பு நடைபெறுகிறது. இனிமேல் ஆராதனைகள் எல்லாம் இங்கேதான் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக வந்திருக்கிறவர்கள், உற்சாகங்களோடு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இங்கே நடைபெறுகின்ற 10 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். தொடர்ந்து நீங்கள் வந்து பெற்று தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறோம். மாத்திரமல்ல நமது மாறாத ஸ்தாபனத்தினுடைய
தலைவர் டாக்டர் ஜோசப் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இப்போது சிறப்பு விழாவை அவர்கள் தொடர்ந்து நடத்த இருக்கிறார்கள். அவர்களோடு கூட மூத்த தலைவர்களும் மூத்த ஊழியர்களும் வருகை கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் திறந்து வைக்கப்படி நல்லூர் மாநகர சபை சார்பாகவும் விருத்தாச்சலம் மாநகர சபை சார்பாகவும் கடலூர் மாவட்ட ஊழியர்கள் அணியின் சார்பாகவும் இப்போது அவர்கள் வரவேற்று அவர் காட்டு வைத்துக் கொடுப்போம். கரங்கத்தை வரவேற்று அவர் காட்டு வைத்துக் கொடுப்போம்.
புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 5ஆம் வரைக்கும் வாசிப்போம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகவல்களில் மற்றவரையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தில் நிறைவேற்று. கர்த்தருடைய மகிமை நிரம்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. அக்கினி இறங்குவதும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் கையெழுத்தையும் இஸ்ரவேல் எல்லாரும் நடந்தபோது தலைவரிசி மட்டும் தலையை விழுந்து பயந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுது சொல்லி அவரை நிந்தித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சபையில் வலியுறுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 26 மாதங்களும் 24 மாதங்களும் வரைந்தார். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரவேசம் பண்ணினார்கள் என்றது. தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். இன்றைக்கு நாமும் இந்த பகுதியிலே இந்த தேவ திருச்சபையை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யும்படியாக, பிரதிஷ்டை என்ற பதமானது எதை குறிக்கிறது என்றால், தேவனுக்கென்று இந்த கட்டடம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கட்டடமாக இந்த கிராம பகுதியில் இருக்கிற எல்லா கட்டடங்களை காட்டிலும் இது ஒரு விசேஷித்தமான ஒரு கட்டடமாக இந்த பகுதியில் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக பிரதிஷ்டை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த பகுதியில் உள்ள எல்லா கட்டடங்களை காட்டிலும் இந்த கட்டடத்தை காண்பவர்களுக்குள்ளேயும், இந்த கட்டடத்திற்குள்ளே பிரவேசிக்கிறவர்களும் சரி, உள்ளே வெளியே வருவதும் சரி, இந்த ஆலயம், இந்த கட்டடம் இந்த நாள் முதல் கொண்டு தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட கட்டடமாய் இருக்கிறபடினாலே இது பரிசுத்தம் உள்ள ஒரு கட்டடமாக தேவன் இதை உருவாக்குகிறார். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கட்டடம், தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற கட்டடம். எனக்குள்ளே இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னை நீங்கள் இந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, முதலாவது வசனத்தில் எல்லாம் படிக்கிறோம், அவர் ஜெபம் பண்ணி முடிக்கின்ற போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே, இந்த தேவ பரிசுத்தம் நிறைந்திருக்கிற இந்த ஸ்தலத்திலே நீங்கள் வந்து முழங்கால்படியிட்டு ஜெபித்து முடித்த மாத்திரத்திலே கர்த்தர் ஏராளமான பதில்களை உங்களுக்காக வைக்கிறார். கட்டுகள் பிடிக்கப்படும், வியாதிகள் சுகமடையும், கண்ணீர் துடைக்கப்படும், வாழ்க்கையில் வேண்டுமான உள்ளங்கள் எல்லாம் மறுபடியும் கட்டப்படும். நீங்கள் கூப்பிடுவீர்கள், அவர் சத்தம் உங்கள் காதில் கேட்கும். என் மகளே, என் மகளே, உன் கண்ணீரின் வேண்டுதலை நான் கேட்டேன் என்ற சத்தம் இந்த தேவ ஆலயத்தில் எப்பொழுதும் தொழில் கொண்டே இருக்கும். யார் இந்த சத்தத்தை கேட்க முடியுமா? முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி வேண்டுகிறவர்களுக்கு தான் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். இது பிரித்தெடுக்கப்பட்ட இடத்திலேயே ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். இரண்டாவது, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தேவ இடம். இங்கேதான் தேவன் வாசம் பண்ணுகிறார், இதற்குள்ளே தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு யாரெல்லாம் உள்ளே வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் மறுரூபமாகும். உங்கள் குடும்பம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்கள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மறுரூபம் இங்கே உண்டு. இரண்டாவதாக சொல்கிறது, ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கிற்று. பிள்ளைகளே,
ஆமென். ஒரு அல்லேலூயா நல்லவே சொல்லுங்க. நம்முடைய ஜெபம் ஒரு வெறுமையான ஜெபமாய் இந்த பரிசுத்தர் தொடர்கிறார். சாலமோன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த தலத்திலே நாங்கள் ஜெபிப்போம், ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் நீ என்ன செய்வீர் என்பதை கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவருமாய் இருக்கும். என் நாமம் இந்த பாளையத்தில் என்றும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். யோர்தான் கரையை விட்டு ஏறினார் என்று இயேசுவார். அவர் ஏறி வரும் பொழுது அநேக ஞானஸ்நானம் பெற்றார்கள் அவரோடு கூட சேர்ந்து. ஆனால் இயேசு ஞானஸ்நானம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்கென்று அவருடைய ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் வெளியே வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லி, அந்த வானத்திலிருந்து புறாவின் வடிவமாக பரிசுத்த ஆவியானவர் மீது வந்து இறங்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக வானம் திறக்கப்படும் பொழுது ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. நீங்க அவர் சொல்றாங்க ஒரு காரியம் சொல்றேன், நீங்க இங்க வந்து முழங்கால் படிக்கிறீங்க, வானம் திறக்கப்படும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், என் மகளே என் மகனே நான் உன்னில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தத்தை இந்த பரிசுத்த தலத்தில் இருந்து ஒவ்வொரு மக்கள் கேட்பாங்க. உங்க வாக்கு சொல்லணும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற நேரம் வந்து விட்டது. நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற ஸ்தலம் தான் இந்த ஸ்தலமாய் இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக காலை வரும்பொழுது ஒரு தேவதாசனுடைய செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்தோம். அப்பொழுது அவர் சொல்கிறார், தேவனுக்கென்று நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஊழியம் தாரும், நான் ஒரு பிரியமுள்ள ஒரு ஊழியக்காரனாய் இருக்க விரும்புகிறேன், ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன், தேவனுக்கென்று எதுவும் செய்ய நான் விரும்புகிறேன், எனக்கு கூலி வேண்டாயா. ஆனால் தனக்கு பிரியமானவர்களுக்கு அவர் கூலியை பண ஆசீர்வாதத்தை கூட தருகிறவராய் இருக்கிறார். ஒரு அடியில் பார்க்கலாம், நீங்க மாத்திர இந்த கிராமம் முழுவதும் தேவனே எனக்கு ஊழியம் தாரும், இந்த திருச்சபை இந்த பரிசுத்த தலத்திலே எனக்கு ஒரு ஊழியம் தாரும், ஊழியம் தாரும், ஊழியம் தாரும் என்று கேட்டீங்கன்னா ஊழியம் தருவார். நீங்க அவர்கிட்ட எனக்கு அந்த சம்பளம் வேணும் அவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டாம். சம்பளத்துக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆலயத்திலிருந்து உங்கள் காரணம் என்ன? அவர் வானத்தை திறந்து வைத்திருக்கிற தேவன். மூன்றாவதாக அவர்கள் பிரதிஷ்டை செய்த பொழுது வானம் திறக்கப்பட்டது உண்மை, கர்த்தருடைய மகிமையோ ஆலயத்தை நிரப்பி இருந்தது. இன்றைக்கு நமக்கு தேவை தேவ மகிமை. என் அன்பு பிள்ளைகளே, தேவ மகிமை என்பது உடனே நம்மளை சுற்றிலும் பிரைட் லைட் மூஞ்சில் அடிக்கிறாங்க, அதல்ல மகிமை. இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய சாயல் காணப்படும், தேவ பரிசுத்தம் காணப்படும், தேவனுடைய குணாதிசயங்கள் காணப்படும், தேவனுடைய வல்லமை காணப்படும். தேவனுக்கென்றே பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த ஆலயத்தை கர்த்தர் நிரப்புகிறார். எனக்கு பிரதிஷ்டை செய்யும்பொழுது கர்த்தர் ஜெப ஆவியோடு கூட நாம் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது வானமும் திறக்கப்படும், நம் மீது தேவனுடைய மகிமை வந்து இறங்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தை நம்முடைய மகிமையினால் நிரப்பும்படிக்காக இரண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. ரிவா நமதா புதுனியாக்கு துரேனே தெத்தரேனேனியா. எல்லாரும் அந்நிய பாஷையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா.
உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் வளரும்படியாக, அவர்கள் உம்முடைய சிற்றிலே அவர்கள் இருக்கும்படிக்காக, அவர்களுடைய நேச்சரின் ஆடுகளாய் உமக்கு முன்பாக எப்பொழுது நிற்கத்தக்கதாக, உம்முடைய ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகிற துதி எப்பொழுதும் இவருடைய வாயில் தங்கி இருக்கும்படிக்காக, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும்படிக்காக இன்றைக்கு இந்த கட்டளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய ராஜ்யத்தில் கண்டு உம்முடைய வருகை கண்டு இந்த கட்டளை இந்த ஆவியை உமக்கு பிரதிஷ்டை செய்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொருவருக்கே மகிமை, ஒவ்வொருவருக்கே துதி, ஒவ்வொருவருக்கே எல்லா காலத்தை நான் செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த பகுதியில் மாத்திரம் இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். என் தேவனே, உம்முடைய மகிமையான இந்த ஆலயத்தை நீ நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு இன்னும் ஒரு முறையாய் கொடாதபடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். துதியும் காரணமும் மகிமையும் அப்படியே ஒருவருக்கே